வணக்கம். ஜூலை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் இல்லை. எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்த்துடலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம் வெற்றியை நிம்மதியை தேடித்தரும். கூட்டி கழித்து பார்த்தா லாபம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வழிபாடு முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. திருஷ்டியை குறைக்கிறதுக்கு சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, ஜெய்மினியே போற்றி, ஜரத்காருவே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். நல்ல மாற்றம். மனசு தெளிவாகும். உறுதி பண்ணி பாருங்கள். ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஜெயகாந்தன், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய் நண்பர்களுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் அலட்டல், தேவையற்ற கர்வம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம். மிருகசீரிடத்திலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 2 தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சீயவனரே போற்றி, சிக்லீதரே போற்றி. இதெல்லாம் வலிமையான மந்திரங்கள். சிலதுக்கு ஏன் எப்படின்னு கேள்வி கேட்க வேண்டாம். சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. படித்து பாருங்கள். 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படியுங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். ஆமாம், தோல்வி தடுக்கப்படும். உறுதி. வெற்றி வருமா சொல்ல முடியாது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வழிபாடு முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. திருஷ்டியை குறைக்கிறதுக்கு சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, ஜெய்மினியே போற்றி, ஜரத்காருவே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். நல்ல மாற்றம். மனசு தெளிவாகும். உறுதி பண்ணி பாருங்கள். ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஜெயகாந்தன், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய் நண்பர்களுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு வேண்டாம். முக்கிய முடிவு வேண்டாம். நிதானம், பொறுமை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. ஜாக்கிரதை. அதிலேயே வம்பு வழக்கு வரும். பிரார்த்தனை பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சீயவனரே போற்றி, சிக்லீதரே போற்றி. இதெல்லாம் வலிமையான மந்திரங்கள். சிலதுக்கு ஏன் எப்படின்னு கேள்வி கேட்க வேண்டாம். சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. படித்து பாருங்கள். 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படியுங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். ஆமாம், தோல்வி தடுக்கப்படும். உறுதி. வெற்றி வருமா சொல்ல முடியாது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம் கர்வம் வெற்றியை தேடித்தரும். உயர்வு உண்டு. மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வழிபாடு முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. திருஷ்டியை குறைக்கிறதுக்கு சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, ஜெய்மினியே போற்றி, ஜரத்காருவே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். நல்ல மாற்றம். மனசு தெளிவாகும். உறுதி பண்ணி பாருங்கள். ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஜெயகாந்தன், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய் நண்பர்களுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
கன்னிராசிக்கார நேயர்களே, பதட்டம், தேவையற்ற பேச்சு, குழப்பம் அதிகம், நிதானம், பொறுமை, கவனம். சித்திரையிலே பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 6, தெற்கு, சிவப்பு. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி, சிக்லீதரே போற்றி. இதெல்லாம் வலிமையான மந்திரங்கள். சிலதுக்கு ஏன் எப்படின்னு கேள்வி கேட்க வேண்டாம், சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படியுங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். ஆமாம், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. வெற்றி வருமா சொல்ல முடியாது. துலா ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பிறவி பலவீனம், வீண் செலவு, வீண் கவலை அதிகமாக இருக்கிறது. நிதானம், பொறுமை, சிக்கல் அதிகம். சித்திரையிலே பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம். மொத்தத்தில் பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2, வடக்கு, சிவப்பு, கவனம். செலவு விஷயத்தில் கவனம். வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். சில மந்திரங்கள்: ஓம் காளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீகாளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீபுரமே போற்றி, ஸ்ரீ மாதா போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்கும், படித்து பாருங்கள், அல்லது வாங்கி படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிங்க, 1/4 மணி நேரம், புதிய வெளிச்சம் கிடைக்கும். சிக்கனம் சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்க முடியாது, ஆனால் தோக்க மாட்டீங்க. கெட்டது தடுக்கப்படும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், நிதானம், பொறுமை, அவசரம் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். பிரார்த்தனை பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். சில மந்திரங்கள்: ஓம் காளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீகாளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீபுரமே போற்றி, ஸ்ரீ மாதா போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்கும், படித்து பாருங்கள், அல்லது வாங்கி படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிங்க, 1/4 மணி நேரம், புதிய வெளிச்சம் கிடைக்கும். சிக்கனம் சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்க முடியாது, ஆனால் தோக்க மாட்டீங்க. கெட்டது தடுக்கப்படும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற குழப்பம், பேச்சு, கோபம் அதிகம். பூராடம் நட்சத்திரத்துக்கு தொல்லைகள் அதிகம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் போடணும். அதனுடைய தலைவர் கேது, செவ்வாய்க்கு தலைவர் கேது. அதனால் மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7, தெற்கு, மஞ்சள். வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். சில மந்திரங்கள்: ஓம் காளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீகாளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீபுரமே போற்றி, ஸ்ரீ மாதா போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்கும், படித்து பாருங்கள், அல்லது வாங்கி படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிங்க, 1/4 மணி நேரம், புதிய வெளிச்சம் கிடைக்கும். சிக்கனம் சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்க முடியாது, ஆனால் தோக்க மாட்டீங்க. கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம். அவிட்டத்திலே பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வழிபாடு முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. திருஷ்டியை குறைக்கிறதுக்கு சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, ஜெய்மினியே போற்றி, ஜரத்காருவே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். நல்ல மாற்றம், மனசு தெளிவாகும், உறுதி. பண்ணி பாருங்கள். ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஜெயகாந்தன், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய் நண்பர்களுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை இல்லாமற் போகும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற குழப்பம், திமிர், பிடிவாதம் அதிகம், வீம்பு அதிகம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை,
பரிகாரம் பண்ணிக்கிட்டா. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்க. ஓம் பரத்வாஜரே போற்றி, பைடி நசரே போற்றி, பைடி நசரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, சதுரனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொன்னீங்கன்னா மனசில் நல்ல மாற்றம் இருக்கும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள், கோயிலிருந்து நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் இருக்கிறது. வழிபாடு முக்கியம், நிதானம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, கிழக்கு, மஞ்சள். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்க. ஓம் பரத்வாஜரே போற்றி, பைடி நசரே போற்றி, பைடி நசரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, சதுரனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொன்னீங்கன்னா மனசில் நல்ல மாற்றம் இருக்கும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள், கோயிலிருந்து நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. எப்படி இருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்று